ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இதான நாமத்தினாலே இந்த காணொளி வழியாய் இந்த கூட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கன்னியாகுமரி டிவிஷன் சார்பாக எங்கள் வாழ்த்துதலையும் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த இரட்சணை சேனை கனெக்டிங் கம்யூனிட்டிஸ் இதன் வழியாக அநேகர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிற மேலான பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்து வருகிறார். எங்கள் டிவிஷன் சார்பாக எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மாகாண தலைவர்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்தபடியினால் எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் இந்த காணொளி வழியாய் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. அனைவரும் நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாள் இந்த காலை வேளைக்காய் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த ஊடகத்தின் வழியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரலின் வழியாய் யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ தேவ ஆவியானவர் ஆண்டவரே அவர்களோடு இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே தகப்பனே, வருத்தத்தோடு கவலைகளோடு பாரத்தோடு யாரெல்லாம் இந்த நேரலின் வழியாய் ஆண்டவரே அப்பா பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் சமாதானத்தையும் ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்கே பாடுகிறதான பாடல்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வாசிக்கிறதான வசனங்கள் தகப்பனே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இடைபடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவ ஆசீர்வாதம் நிறைவாய் கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே வேண்டி நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவின் நற்செய்தி சொல்வேன், என் நெஞ்சில் பாதியவே உள்ளன்பு பொங்க குருவே, சந்தோஷ செய்தியதே பாலனை வாழ்த்தவின் தூதர் கோடியை ஆர்ப்பரித்தார். விண்ணில் பிதாவுக்கே மேன்மை, பூமியில் ஸ்நேகம் என்றார். இயேசுவின் நற்செய்தி சொல்வீர், என் நெஞ்சில் பாதியவே உள்ளன்பு பொங்க குருவே, சந்தோஷ செய்தியதே மீட்பதம் சிலுவை மீதில் தோங்கிய ஜீவன் விட்டான். உயிர் தெழுந்தே மோட்ச வீட்டில் என்று விற்றாடுகிறான். இந்த அன்பை பெறன்பு எந்தனை மீட்டு கொண்டான். ராஜாதி ராஜாவை போற்றும் அன்பின் சொரூபியானார். இயேசுவின் நற்செய்தி சொல்வீர், என் நெஞ்சில் பாதியவே உள்ளன்பு பொங்க குருவே, சந்தோஷ செய்தியதே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டதான வேத பகுதி ஏசாயாவின் புஸ்தகம் 62வது அதிகாரம் வசனங்கள் 1-5 முடியவுள்ளதான வேத வசனங்கள். சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும், அது நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் இரட்சிப்பு எரிகிற தீவட்டி போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல
உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார் என்பதே. ஆமேன். வாசிக்க கேட்ட இந்த வேத வசனங்கள் மூலமாய் ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஆணுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளில் தேவன் நம்மை அழைத்து வந்தபடியினால் இந்த இணையதளத்தின் வாயிலாக ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய், ஆண்டவரோடு கூட ஜெபிக்கும்படியாய் தேவன் கிருபை செய்தபடியினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபத்திலே தரித்திருப்போம். இந்த நேரம் நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் தேவன் கிருபை செய்வார். அந்த அனுபவத்தோடு கூட நீங்கள் யாவரும் ஜெபத்திலே பங்கு கொள்ளும்படியாக அன்பாய் வேண்டிக் கொள்கின்றேன். உன்னதங்களில் வாசமாயிருக்கிற பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை நீர் எங்களுக்கு கொடுத்தீரே, உமக்கு நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். நன்மை செய்கிறவரே, உமக்கு நன்றி ராஜா. மேன்மையான காலங்களை காணும்படியாய் கிருபை செய்திருக்கிறபடியினால் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே இந்த இணையதளத்தின் வாயிலாக ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய், உமக்கு நன்றி செலுத்தும்படியாய், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், ஜெபிக்கும்படியாய், வேத வாசனை கேட்கும்படியாய் ஆண்டவரே நீர் கிருபை செய்திருக்கிறபடியினால் கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நடத்துகிற தேவனா இருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, ஒரு முறை கூட எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிற வேளையில கேட்கிற செய்தி, பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வேதவசனங்கள் அனைத்தும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையும்படியாய் ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல வாய்ப்புக்காக இரட்சணை சேனைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தலைவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இன்னும் இந்த இரட்சணை சேனை ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஓங்கி வளரும்படியாக, உலகம் எங்கும் ஆண்டவர் இரட்சணை சேனை கோடி ஆண்டவரை பரம்பும்படியாய் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜனங்களை ஆசீர்வதியும் ஐயா. எங்கள் மக்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பாரத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் சமாதானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. சந்தோஷத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்திலே பங்கு கொள்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஐயா. மனபாரத்தோடு கூட இருக்கிற வேளையில ஆண்டவரே தன்னுடைய மனபாரத்தை மாற்றி ஆண்டவரே மேன்மையான காலங்களை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவத்திற்காய் ஆண்டவரே எங்களை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்த தெய்வமே உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. சகலவித ஆசீர்வாதம் தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உலகம் முழுவதும் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உலகம் முழுவதும் உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர் நல்லவர் ராஜா, நீர் போதுமானவர். எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறபடியினால் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் காத்த தேவன் தொடர்ந்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று தாவீது சொன்னதை போல ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் எப்பொழுதும் திருப்தி உள்ள பிள்ளைகளாய் நடத்துகிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சகலவித ஆசீர்வாதங்கள் தந்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு முறை கூட தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஐயா, அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் பாவங்களை மன்னிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெரியப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னீரே. ஆம் ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு அப்படியே பலிக்கும்படியாய் நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா நன்மைகளையும் தாரும், நீர் பொறுப்பை நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும், தொடர்ந்து எங்களோடு இடைப்படும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம் யாவரும் கர்த்தருடைய ஜெபத்தை பயபக்தியாய் சொல்வோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நல்ல நாமத்தினாலும் கன்னியாகுமரி டிவிஷன் சார்பிலும் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்ளுகிறேன். இரட்சணிய சேனை கனெக்டிங் கம்யூனிட்டி ஒளிநாடா வழியாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கிருபை தந்த தேவாதி தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இரட்சணிய சேனை இந்திய தென்கிழக்கு மாகாணத்தினுடைய மாகாண தலைவர்கள் அவர்களுக்கும் எங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இரட்சணிய சேனை கனெக்டிங் கம்யூனிட்டி ஒளிநாடா இந்த ஸ்டுடியோவில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அத்தனை பணியாளர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த ஒளிநாடாவில்
இணைந்திருக்கிற, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, எங்களுடைய வார்த்தைகளை கவனிக்கிற, கேட்கிற உங்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கடந்த 2023 ஆண்டு முழுவதும் தேவன் நம்மை அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய் நடத்தினார். ஆசீர்வாதங்களினாலே நம்மை நிறைத்தார். உயர்வுகளையும் மேன்மைகளையும் தந்தார். நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் விரும்பியதற்கும் மேலானவைகளையே கர்த்தர் நம்முடைய வாழ்வில் செய்தார். இந்த 2024 ஆண்டிலும் கர்த்தர் உங்களை அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய் நடத்துவார். இவ்வாண்டில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில உயர்வுகளையும் மேன்மைகளையும் மேலானவைகளையும் தந்து கர்த்தர் நடத்துவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய சத்தம், இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். தேவன் வாக்குத்தத்தம் செய்தவர், அவர் வாக்கு மாறார். இன்றைக்கும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் தெரிந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 62வது அதிகாரம் 3வது வசனம் இவனமாய் சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2024 ஆண்டிலே கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து உரைக்கின்ற வார்த்தை, கர்த்தர் நம்மில் வைத்திருக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் நமக்கென்று பொழிந்தருளினதான அவருடைய வார்த்தை, அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய ஆசீர்வாதம் இவனமாய் இருக்கிறது. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் ராஜமுடியுமாய் இருப்பாய் என்று கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து பேசி கொண்டிருக்கிறது. இது இஸ்ரவேலருக்கும் எருசலேமில் வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனம். ஏசாயா தீர்க்கனின் வழியாய், ஏசாயா தீர்க்கனின் மூலமாய் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் இதுவாகவே இருக்கிறது. இன்றைக்கும் அதே வாக்குத்தத்தம், அதே வார்த்தை, அதே கர்த்தருடைய சத்தம் இன்றைக்கு உங்களிலும் என்னிலும் தொனித்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளின் வழியாய் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுவாராக. இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். உயர்ந்த உன்னதமான இடங்களிலே கர்த்தர் உங்களை உட்கார வைப்பார். கர்த்தர் உங்களை அழகுபடுத்துவார், உங்களை அலங்கரிப்பார். ராஜாக்களாக, ராஜஸ்திரிகளாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய இல்லங்களில், உங்களுடைய வீடுகளிலே, உங்களுடைய தெருக்களில், உங்களுடைய குடும்பத்தில், நீங்கள் வசித்து கொண்டிருக்கிற உங்கள் பட்டணங்களில், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகத்தில், சமுதாயத்தில், நீங்கள் நடமாடுகிற சபைகளிலே, சபை நடுவில், நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்திலே, நீங்கள் வேலை செய்கிற இடத்தில், நீங்கள் பணி செய்து கொண்டிருக்கின்ற அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார், உங்களை அழகுபடுத்துவார், உங்களை அலங்கரிப்பார். நீங்கள் படித்து கொண்டிருக்கிற இடங்களிலே கர்த்தர் உங்களை அழகுபடுத்தி, உங்களை சீர்படுத்தி, உங்களை கர்த்தர் அலங்கரித்து மேன்மையான இடங்களிலே கர்த்தர் உங்களை உட்கார வைப்பார். இதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். கர்த்தர் இந்த உலகத்தில் இன்றைக்கு இந்த வார்த்தைகளின் வழியா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஸ்தோத்திரம், அலங்காரமான கிரீடமாய் ராஜ முடியுமாய் கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இது எப்படி நடக்கும், இது எப்படி என்னுடைய வாழ்க்கையில சாத்தியமாகும், எந்த சாத்தியக்கூறுகளும் என்னுடைய வாழ்க்கையில இல்லையே, எந்த பேக்ரவுண்டும், இதற்குரிய எந்த பேக்ரவுண்டும் எனக்கு இல்லையே, எனக்கு சரியான வேலை இல்லை, சரியான வருமானம் எனக்கு இல்லை, சரியான வீடு இல்லை, வேற சரியான திருமண வாழ்வு எனக்கு நடைபெறவில்லை, குழந்தை பாக்கியம் எனக்கு இல்லை, சரியான ஆசீர்வாதம் எனக்கு இல்லை, எந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நான் காணவில்லை, கடன் என்னை தொற்றி கொண்டிருக்கிறது, வறுமை என்னை வாட்டி கொண்டிருக்கிறது, வறட்சி என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறது, தரித்திரமும் தனிமையும் என்னுடைய வாழ்க்கையை தொற்றி கொண்டிருக்கிறது, வெறுக்கப்பட்ட சூழலிலே தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறேன், தள்ளப்பட்டவனை போல, ஒதுக்கப்பட்டவனை போல, ஒதுக்கப்பட்டவளை போல, தள்ளப்பட்டவளை போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் வேதனையும் அவமானமும் தான் என்னுடைய வாழ்க்கையில மிஞ்சி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் அழுது கொண்டிருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நான் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன்.
அப்படியே நான் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எப்படி தேவன் என்னை அழகுபடுத்துவார், எப்படி தேவன் என்னை அலங்கரிப்பார், எப்படி என்னை தேவன் உயர்த்துவார், எப்படி என்னை மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லுகின்ற கேள்விக்குறியோடு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பீர்களே என்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை இது கர்த்தருடைய வார்த்தை. இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தை, இது கர்த்தருடைய சத்தம், இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம், இது கர்த்தருடைய ஆசீர்வாதம். நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால் ஸ்தோத்திரம், மகிமையானவைகளை உங்கள் வாழ்க்கையிலே காண்பீர்கள். இந்த வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாய் இருப்பாய். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படித்தான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறது போல, நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறது போலவே இஸ்ரவேல் ஜனங்களும் ஜீவித்து கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமிலே ஜீவித்து கொண்டிருக்கின்ற காலங்களிலே எருசலேம் ஒரு அழகான பட்டணமாய், ஒரு அழகான அலங்காரமான பட்டணமாய் இஸ்ரவேலருக்கு இருந்தது. உலகத்திலும் சரி அல்லது இஸ்ரவேல் நாட்டிலும் சரி, எருசலேமுக்கென்று ஒரு அலங்காரம் உண்டு, ஒரு தனித்துவமான ஒரு அழகு உண்டு, அதற்கு ஒரு சிங்காரம் உண்டு. எருசலேம் மகிமை நிறைந்த ஒரு பட்டணம், மகிமையான ஒரு பட்டணம். இந்த எருசலேமிலே வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையில் கொடுத்து வைக்கப்பட்ட அல்லது பாக்கியமான ஆசீர்வாதமான வாழ்க்கை. இப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் நாட்டில் எருசலேம் கிரீடமாகவே இருந்தது. எருசலேம் ஆலயம் இஸ்ரவேலருக்குள்ளும் அல்லது இஸ்ரவேல் நாட்டில் அலங்காரமாகவே இருந்தது. இது அவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம். இஸ்ரவேல் என்று சொன்னாலே அல்லது எருசலேம் என்று சொன்னாலே நீதியை குறிக்கக்கூடியதா இருந்தது. அங்கே வெளிச்சம் இருந்தது, அங்கே இருள் இல்லை, அங்கே ரட்சிப்பு இருந்தது, ரட்சிப்பின் அலங்காரம் இருந்தது, பரிசுத்த அலங்காரம் அந்த எருசலேமில் இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் நேபுகாத் நேச்சர் இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களிலே எருசலேமில் இருந்து இஸ்ரவேலர்களை சிறை கைதியாய் பிடித்து அவர்கள் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் இந்த இஸ்ரவேல் வெறுமையாக்கப்பட்டது என்று சொல்லி வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் எல்லாவரையும் எருசலேமில் இருந்து நேபுகாத் நேச்சர் சிறைபிடிப்பாய் பிடித்து தன்னுடைய சொந்த தேசமாகிய பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு சென்ற பிற்பாடு அதனுடைய எருசலேமினுடைய அலங்கங்கள் இடிக்கப்பட்ட சூழலிலே, எருசலேம் பட்டணம் வெறுமையாக்கப்பட்ட சூழலிலே, எருசலேம் ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்ட சூழலில் எருசலேம் அந்த பட்டணம் வெறுமையாக்கப்பட்டு இருந்தது. புலம்பல் தீர்க்கன் அழகாய் அந்த எருசலேமை வர்ணித்து செல்கிறான். அதனுடைய எருசலேமினுடைய அழகு, எருசலேமினுடைய மகிமை, எருசலேமினுடைய அலங்காரம், எருசலேமினுடைய குமாரர்களுடைய அழகு, எருசலேம் குமாரத்திகளுடைய அலங்காரத்தை குறித்து அழகாய் அந்த புலம்பல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எரேமியா அழகாய் சொல்லி கொண்டு போகின்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எருசலேமில் இருந்த நீதி அது அப்பட்டமாய் போய்விட்டது. எருசலேமில் இருந்த வெளிச்சம் மங்கி போய்விட்டது. எருசலேமில் இருந்த ரட்சிப்பின் கிரீடம் அது கீழே விழுந்து விட்டது. எருசலேமில் இருந்த பரிசுத்த அலங்காரம் அது கீழே விழுந்து விட்டது. எருசலேமில் இருந்த அழகெல்லாம் எருசலேமை விட்டு போய்விட்டது. எருசலேமை கர்த்தர் மந்தாரத்தினாலே மூடினார். வறுமை எருசலேமை தாக்கிற்று. வறட்சி எருசலேமை கொள்ளை கொண்டது. எருசலேம் பாழாக்கப்பட்டது. எருசலேம் அடிமையாய் கொண்டு போகப்பட்டது. துக்கம் எருசலேமை சுற்றி கொண்டது. கைவிடப்பட்டதை போல, தனித்து விடப்பட்டதை போல, தள்ளப்பட்டதை போல, ஒதுக்கப்பட்டதை போல எருசலேம் காணப்பட்டது என்று சொல்லி புலம்பல் தீர்க்கன் புலம்பிக் கொண்டே போகின்றான். அலங்கம், எருசலேமினுடைய அலங்கம் நிர்மூலமாக்கப்பட்டது. எருசலேம் பொன்னை போல விளங்கி கொண்டிருந்த, பொன்னை போல பிரகாசித்து கொண்டிருந்த அந்த எருசலேம் மங்கி போய்விட்டது. பசும் பொன் மங்கி அது மாறி போய்விட்டது என்று சொல்லி புலம்பலிலே எரேமியா புலம்பிக் கொண்டே இருக்கின்றான். புலம்பலுடைய தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, தங்கத்துக்கு ஒப்பான சீயோன் குமாரர் அந்த அழகை இழந்து போனார்கள் என்று சொல்லி வேதாகமத்திலே வாசிக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, புலம்பல் 5வது அதிகாரத்தை முழுவதையும் நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே நாம் வாசிக்கின்றோம், எருசலேமினுடைய இருதயத்தின் களி கூறுதல் நின்று போயிற்று, சந்தோஷம் துக்கமாய் மாறிவிட்டது, அவர்களுடைய தலையில் இருந்த கிரீடம் கீழே விழுந்தது, அவர்கள் துக்க முகத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
அவர்களுடைய கண்கள் இருண்டு போயிற்று, நீதி அவர்களை விட்டு அற்று போயிற்று, வெளிச்சம் அவர்களை விட்டு அற்று போயிற்று, ரட்சிப்பு அவர்களை விட்டு அற்று போயிற்று, பரிசுத்தம் அவர்களை விட்டு அற்று போயிற்று. எருசலேம் பாழாக்கப்பட்டதை போல, பாழாக்கப்பட்ட சீயோனை போல காட்சி அளிக்கின்றது. அந்த எருசலேமினுடைய மலைகளிலே, அந்த சீயோனுடைய மலைகளின் மேலே நரிகள் ஓடி திரிகிறது என்று சொல்லி அழகாய் அந்த புலம்பல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எழுதின எரேமியா அழகாய் எழுதி கொண்டு போகிறான், வர்ணிக்கின்றான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அனுபவத்தோட எருசலேமின் அனுபவத்தை போல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பார். இப்படிப்பட்ட எருசலேமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இப்படிப்பட்ட அழகு எல்லாம் அற்று போய் வறுமையாக்கப்பட்டு தள்ளப்பட்டு வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட சூழலிலே நின்று கொண்டிருந்த எருசலேமை பார்த்துதான் ஆண்டவர் தீர்க்கதரிசனம் உரைத்தார். அந்த எருசலேமை பார்த்துதான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த எருசலேமை பார்த்துதான் கர்த்தர் அவருடைய சத்தத்தை கொடுத்தார். எருசலேமை பார்த்துதான் கர்த்தர் இந்த ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுத்தார். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய் என்று கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அங்கு வெளியரங்கமாக்கப்பட்டது. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் இஸ்ரவேலரை ஆசீர்வதித்தார். இந்த வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் எருசலேமின் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்த இஸ்ரவேலர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவர்களுடைய துக்கங்களை மாற்றினார், அவர்களுடைய தனிமையை மாற்றினார், தள்ளப்பட்டவர்கள் என்று சொல்கிற நிலையை மாற்றினார். அவர்களை கர்த்தர் மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய், சமாதானமாய் மாற்றினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாய், தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்ட பொழுது, ஆண்டவரை நோக்கி கதறின பொழுது, ஸ்தோத்திரம், 3 வார்த்தைகளை அவர்கள் உச்சரிக்கின்றார்கள். ஒன்று, நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொல்கிற வார்த்தை அவர்கள் உச்சரிக்கிறார். புலம்பல் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம். 16வது வசனத்திலே வாசிக்கின்றோம், எங்கள் தலையில் இருந்த கிரீடம் விழுந்தது, ஐயோ நாங்கள் பாவம் செய்தோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், எருசலேமிலே வாழ்ந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் பாவம் செய்தோம், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், தேவனுக்கு விரோதமாய் அக்கிரமம் செய்தோம், தேவனுக்கு விரோதமாய் தீமை செய்தோம், நாங்கள் தேவனை மறந்து போனோம், நாங்கள் தேவனுக்கு பிரியமற்ற வாழ்க்கை வாழ்ந்தோம், தேவனுக்கு பிரியமில்லாமல் ஜீவித்தோம், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நாங்கள் வாழவில்லை என்று சொல்லுகின்ற ஒரு தீர்மானத்திற்கு வந்தார்கள். அவர்களுடைய அழகு, அவர்களுடைய அலங்காரம், அவர்களுடைய சிங்காரம், அவர்களுடைய சிங்காசனம் இழந்து போன பொழுது ஒன்றை உணர்ந்தார்கள். ஏன் இவைகள் இழக்கப்பட்டது, இவைகள் எங்களை விட்டு போனதற்குரிய காரணம் என்ன என்று சொல்லி சிந்திக்கிற பொழுது ஒன்றை அறிந்து கொண்டார்கள், நாங்கள் பாவம் செய்தோம் என்பதை. என்றைக்கு அவர்கள் நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொல்லி தங்களுடைய வாயால் அறிக்கை செய்தார்களோ, அப்பொழுதே கர்த்தர் தீர்மானித்தார் இவர்களை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி. எனவே தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்றைக்கு பாவம் செய்ததை ஒப்புக்கொண்டீர்களோ அன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி. இரண்டாவதாய் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் முறையிடுகிற பொழுது சொன்னார்கள், ஆண்டவரே உம்மிடத்தில் எங்களை திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது நாங்கள் திரும்புவோம். நாங்கள் உம்மிடத்தில் திரும்பிக் கொள்வதற்கு ஆசைப்படுகிறோம், நாங்கள் மனம் திரும்புவதற்கு ஆசைப்படுகிறோம், நாங்கள் மனஸ்தாபம் அடைகின்றோம், நாங்கள் உம்முடைய ரட்சிப்பில் மீண்டு வர ஆசைப்படுகின்றோம், அந்த உம்முடைய பரிசுத்தத்தில் மீண்டு வருவதற்கு ஆசைப்படுகிறோம், நாங்கள் மறுபடியும் இடத்துல சேர வேண்டும், நாங்கள் மறுபடியும் இடத்துல வர வேண்டும், உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் மாற வேண்டும், உம்மிடத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், உம்மிடத்திலே எங்களை கொண்டு வாரும், நாங்கள் உம்மிடத்திலே கடந்து வருவதற்கு ஆசைப்படுகிறோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரை விட்டு தூரம் போன சூழலில் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரை பின்பற்றாத சூழலில் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்திலே நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால்,
இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரிடத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, எங்களை திருப்பிக் கொள்ளும், நாங்கள் உம்மிடத்தில் மறுபடியும் திரும்பி வருவோம் என்று சொல்லி ஒப்புக்கொள்ளுங்கள். இஸ்ரவேலர்கள் அதை செய்தார்கள், எனவே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். மூன்றாவதாய் ஒரு வார்த்தை சொன்னார்கள் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாய் மாற்றும். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாய் ஆக்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்டார்கள். ஆண்டவரே, நாங்கள் பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் வெறுத்து விட்டோம். பழைய பாவங்களை எல்லாவற்றையும் நாங்கள் ஒதுக்கி விட்டோம். பழைய தீமைகள் எல்லாவற்றையும் நாங்கள் மறந்து விட்டோம். பழையவைகள் எங்களை விட்டு ஒளிந்து போயின. விக்கிரக ஆராதனையிலே நாங்கள் ஈடுபட்ட காரியங்களை நாங்கள் ஒழித்து போட்டோம். உமக்கு பிரியமில்லாத வாழ்ந்த வாழ்க்கையை நாங்கள் ஒழித்து போட்டோம். எங்களுடைய பழைய ஜீவிதம், எங்களுடைய பழைய பாவ வாழ்க்கை, எங்கள் பழைய தீமையான காரியங்கள், எங்களுடைய பழைய நிர்பந்தமான வாழ்க்கை எங்களை விட்டு நாங்கள் அகற்று போடுகிறோம். எங்களுக்கு ஒரு புதிய வாழ்வு வேண்டும். எங்களுக்கு ஒரு புதிய ஜீவிதம் வேண்டும். அது உம்முடைய வாழ்வு, உமக்கென்று வாழ்கிற வாழ்வு, உம்மோடு வாழ்கிற வாழ்வு, உமக்காக வாழ்கிற வாழ்வு. அந்த வாழ்வு எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வேண்டுதலும் அதுதான். ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை வாயால் அறிக்கை பண்ணுங்கள். இரண்டாவது ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரே, நாங்கள் மறுபடியும் இடத்தில் திரும்பி வருவதற்கு ஆசைப்படுகிறோம். மூன்றாவது, ஒரு புதிய வாழ்வு எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். இப்படி இந்த மூன்று காரியத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் கேட்பீர்களே ஆனால், கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்களே ஆனால், கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால், இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஸ்தோத்திரம் இந்த ஜனத்திற்கு எதிரே உங்களை அலங்காரமான கிரீடமாய், ராஜமுடியுமாய் கர்த்தர் உங்களை வைத்து அழகுபடுத்துவார், அலங்கரிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே நம் அனைவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீரலை நான் எழுந்து வாழ்நாளெல்லாம் பின் செல்வேன். பாதையெல்லாம் நீரறிவி நடத்துவீரும் மண்டை. உம் சொந்தமோ கர்த்தானாலும் அந்த பின் செல்வேன். ரட்சகா நீரெந்தன் சொந்தம், நேச நண்பரன் நீ. ரட்சகா நீரெந்தன் சொந்தம், நேச நண்பரன் நீ. தோல்வியில் செய்து மகிழ்விப்பேன். மாறாவில் நான் குடிக்கையில் ருசிகரமாக்குவேன். உம் சொந்தமும் கர்த்தானாலும் அந்த வரை பின் செல்வேன். ரட்சகா ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான நல்ல பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளை எங்களுடைய வாழ்க்கையிலே தந்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர் தந்த நல்ல ஆசீர்வாதங்களுக்காய், கிருபைகளுக்காய், இரக்கங்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையின்படியே எங்களை உம்முடைய கரத்தின் அலங்காரமான கிரீடமாய், உம்முடைய கரத்தில் இருக்கிற ராஜமுடியுமாய் எங்களை நீர் மாற்ற வேண்டுமே என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை ஜனங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதி.
யார் யாரெல்லாம் உடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அத்தனை பேரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒருவேளை தங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தோடும் பாரத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் துக்கத்தோடும் கலங்கின சூழலிலே தனித்து விடப்பட்டவர்களாய், தள்ளப்பட்டவர்களாய், வெறுக்கப்பட்டவர்களாய், ஒதுக்கப்பட்டவர்களாய், ஆசீர்வாதத்திற்குரிய எந்த சாத்தியக்கூறுகளும் எங்களிடத்தில் இல்லையே என்று சொல்லுகின்ற சூழலிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய வார்த்தை அன்பு பிள்ளைகளுக்காய் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நீர் அற்புதங்களை செய்வீராக. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கர்த்தர் நீர் அழகுபடுத்துவீராக, அலங்கரிப்பீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் மேன்மைப்படுத்துவீராக, உயர்த்துவீராக. ஆண்டவரே, உயர்ந்த உன்னதமான இடங்களிலே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை கொண்டு உட்கார வைத்து அழகு பார்க்க வேண்டுமே என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. காத்துக்கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் விலையேறப்பட்ட நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் இன்றும் என்றும் சகல நாட்களிலும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதாது, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.